ராம ஜெய ராம ஜெய ஜெய ராம ஸ்ரீராம 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 ஜெய ராம ஜெய ஜெய ராம முகவடங்கலந்த அமுத புஞ்சையின் சொல் மொழியாலே அழித்துவண்ட தண்டை கலிலெனும் சிலம்புது அணிசதங்கை ஒன்று நடையாலே சுழியெறிந்து நின்று சுழல நஞ்சடைந்து ஒருவிரண்டு கண்கள் அதனாலே மெதெருந்து தொங்கை மருவுகின்ற பெண்கள் துயர என்றொழிந்து ஏடுவேனோ எழுது கும்பகன் பின் கிளைய நம்பி நம்பி எதிரை இறைச்சல் கூறி போதே எழுது கும்பகள் பின் கிளைய நம்பி நம்பி எதிரை இறைச்சல் கூறி போதே இதமகிழ்ந்திலங்கை அசுரரந்தரங்க மொழியதென்ற கொண்டல் அருகோனே இடமகிழ்நிலங்கை அசுரரந்தரங்க மொழியதென்ற கொண்டல் அருகோனே மழுவுகந்த செங்கை அரணுகத்திரைஞ்ச அணுவியம்பி நின்ற குருநாதா அரணுகத்திரைஞ்ச அணுவியம்பி நின்ற குருநாதா வடமிகுந்த குன்றநக துறந்து துங்க மலை விளங்க வந்த பெருமாளே வளமிகுந்த குன்ற நகர் புறந்து துங்க மலை விளங்க வந்த பெருமாளே துங்க மலை விளங்க வந்த பெருமாளே கமலை விளங்க வந்த பெருமாளே அழகெறிந்த சந்திர முகவடங்கலந்த அமுத புஞ்ச இன்சொல் மொழியாலே அடித்துவண்ட தண்டை கலின் எனும் சிலம்போடணிசதங்கை கொஞ்சு நடையாலே சுழியெறிந்து நெஞ்சு சுழல நஞ்சணைந்து தொடுமிரண்டு கண்கள் அதனாலே துணை நெருங்கு கொங்கை மருவுகின்ற பெண்கள் துயரை என்று ஒழிந்து விடுவேனோ பொதுமகளிரின் மயக்கத் துயரை காமத்துயரை என்று ஒழிந்து விடுவேனோ அருகிலேன் என்றபடி எழுது கும்பகன் பின் இளைய தம்பி எழுது அடைக்கலம் புகை எழுந்து கும்பகர்ணனுடைய இளைய தம்பியாகிய வீடனன் நம்பி ஸ்ரீராமனது எதிர் அடைந்து இறைஞ்சல் புரி போதே எதிரிலே வந்து சேர்ந்து வணங்கின பொழுதே வணங்கின அந்த சமயத்திலேயே இதமகிழ்ந்து இலங்கை அசுரர் அந்தரங்க மொழிய இதயம் மகிழ்ந்து அல்லது இனிமையுடன் மகிழ்ந்து இலங்கையில் உள்ள அசுரருடைய இரகசியங்களை எடுத்துரைக்க வென்ற கொண்டல் மருகோனே வெற்றி பெற்ற மேகவர்ணனாம் ஸ்ரீ ராமச்சந்திரனின் மருகனே மழு உகந்த செங்கை அரண் உகந்து இறைஞ்ச மனு வியம்பி நின்ற குருநாதா மழுவை பரசு கோடாலியை மகிழ்ச்சியுடன் ஏந்தும் திருக்கரத்து அரண் சிவன் மகிழ்ச்சியுடன் வணங்க மனு என்றால் மந்திரம் பிரணவ மந்திரத்தை உபதேசித்து நின்ற குருநாதனே வளமிகுந்த குன்றநகர் புறந்து துங்கமலை விளங்க வந்த பெருமாளே வளப்ப மிகுந்த குன்று நகரிலே ஊரை காத்து அங்குள்ள பரிசுத்தமான மலையிலே வீற்றிருக்கும் பெருமாளே பெண்கள் துயரை என்று ஒழிந்து விடுவேனோ. முருகாசரணம். மேலும் மேலும் சேவலும் துணை. ஜெய் ஸ்ரீராம். அழகெறிந்த எனும் குன்றக்குடி திருப்புகழை பார்த்தோம். இப்பாடலில் எழுது கும்பகன் பின் இளைய தம்பி நம்பி
எதிரடைந்து இறைஞ்சல் புரிப்போதே இத மகிழ்ந்து இலங்கை அசுரர் அந்தரங்கம் மொழிய வென்றல் கொண்டாள் என்கின்றார் ராமபிரானை. அடைக்கலம் புகை எழுந்து வந்த கும்பகர்ணனின் இளைய தம்பியாகிய விபீஷணன் ராமனது எதிரிலே வந்து வணங்கிய அந்த சமயத்திலேயே மனமகிழ்ந்து இலங்கை அசுரர்களின் இராணுவ ரகசியங்களை சொல்ல வெற்றி பெற்ற மேக நிறுத்தனாகிய ராமன் என்று பாடியிருக்கிறார். சென்ற பதிவிலே சுக்ரீவனுக்கும் ராவணனுக்கும் சண்டை வந்து இருவரும் அகழியிலே விழுந்தனர் என்று பார்த்தோம். அப்படி இலங்கை அசுரருடைய ரகசியங்களை தெரிவிக்கும் சமயத்திலே சுக்ரீவனை காணாது ராமபிரான் சோகப்படுகிறார். அப்பொழுது ராவணன் முடிமணிகளை பறித்துக் கொண்டு சுக்ரீவன் மீண்டு வருவதைக் கண்டு ராமன் மகிழ்ச்சி அடைகிறார். சுக்ரீவன் நடந்தவற்றை கூற விபீஷணனும் ராமனும் பாராட்டுகிறார்கள். மகுடமணிகளை எழுந்த ராவணன் சோகத்தால் துயில் பெறாது மஞ்சத்திலே புரண்டான். சார்த்தூலன் முன்னும் ஒற்றன் அப்பொழுது நுழைந்தான். வானரப்படைகள் இலங்கையின் வாய்கள் தோறும் முற்றுகைக்காக பகிர்ந்து அனுப்பப்பட்டுள்ளன என்று செய்தி உரைத்தான். உடனே ராவணன் அமைச்சர்களோடு ஆய்வு நிகழ்த்தினான். மால்யவான் மீண்டும் அறமுறைத்தும் வீணாகிறது. ராவணன் தன் சேனைகளை அணிவகுத்து இன்னார் தலைமையில் இத்தனை வெள்ளம் சேனையோடு இந்த திசையிலே நிற்க என்று ஆணையிடுகிறார். வானர சேனை இலங்கை மாநகரை வளைத்துக் கொண்டு ராமன் ஆணைக்கு காத்து நிற்கிறது. அரசின் மூர்த்தியாகிய ராமபிரான் அப்பொழுது நிகழ இருக்கும் அழிவுக்கு அஞ்சி ராவணனிடம் இன்னும் ஒருமுறை தூதனுப்பி அவன் கருத்தறிய துணிகிறார். விபீஷன் முதலியோர் இசையவும் லக்ஷ்மணன் எதிர்ப்பும் தெரிவிக்கின்றனர். தூதுவிடல் அரசு குலத்தில் நீதி மரபு என்று அங்கதனை தூதாக அனுப்ப பெருமான் திருவுள்ள முடிவெடுக்கிறது. மகிழ்ந்த அங்கதன் இலங்கையுள் புகுந்து ராவணன் ஓலக்கம் அடைந்து தன்னை அறிவிக்கின்றான். பாலியின் மகன் என அறிந்த ராவணன் தன்பால் அங்கதனை ஈர்க்க முயன்று தோற்கிறான். அவன் தேவியை விடுவதற்கு இசையான் ஆவியை விடுத்தற்கு ஆயத்தமாகிவிட்டான் என்று தூது சென்று மீண்ட அங்கதன் ராமபிரானுக்கு அறிவிக்கின்றான். அடுத்த வரிகளே என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். முருகாசரணம் முகராமர் பணமஸ்து.